டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் இந்தியாவின் கனவு நாயகன். முழு வாழ்க்கை வரலாறு. வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் வரலாற்றில் சில மனிதர்கள் இறந்த பிறகும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கட்டிய கட்டிடங்களால் அல்ல, அவர்கள் விட்டுச் சென்ற சிந்தனைகளால். ஒரு சிறிய கடற்கரை நகரத்தில் பிறந்த ஏழை சிறுவன். செய்தித்தாள் விற்று குடும்பத்தை காப்பாற்றிய மாணவன். ஒருநாள் இந்தியாவின் மிகப்பெரிய விஞ்ஞானியாக உயர்ந்தார். அதற்கு பிறகு நாட்டின் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். ஆனால் அந்த உயர்ந்த பதவியிலும் தன்னை ஒரு ஆசிரியராகவே பார்த்தார். அவர்தான் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். இன்றும் பள்ளி மாணவர்கள் முதல் விஞ்ஞானிகள் வரை அனைவருக்கும் அவர் ஒரு முன்மாதிரி. ஆனால் வறுமையில் பிறந்த அந்த சிறுவன் எப்படி இந்தியாவின் மிசைல் மேன் ஆனார்? எத்தனை தோல்விகளை சந்தித்தார்? ஏன் உலகமே அவரை மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைத்தது? அவரது இறுதி நிமிடங்களில் என்ன நடந்தது? இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்வோம். ராமேஸ்வரத்தில் தொடங்கிய வாழ்க்கை. 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15. தமிழ்நாட்டின் அழகிய தீவு நகரமான ராமேஸ்வரம். அங்கே மிகவும் சாதாரணமான ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார் அப்துல் கலாம். அவரது தந்தை ஜைனுலாப்தீன் ஒரு படகு உரிமையாளர். அம்மா ஆஷியம்மா. அவர்களிடம் அதிக பணம் இல்லை, ஆனால் நேர்மை, ஒழுக்கம், உழைப்பு ஆகியவை நிறைய இருந்தன. சிறுவயதிலிருந்தே கலாம் மிகவும் அமைதியானவர். மற்ற குழந்தைகள் விளையாடும்போது அவர் வானத்தை பார்த்து கொண்டிருப்பார். பறவைகள் எப்படி பறக்கின்றன, விமானங்கள் எப்படி வானத்தில் செல்கின்றன என்ற கேள்விகள் அவரது மனதில் தினமும் எழும். அந்த ஆர்வம்தான் பின்னாளில் இந்தியாவின் விண்வெளி கனவுகளை நனவாக்கியது. வறுமையுடன் போராடிய சிறுவன். குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் பள்ளிக்குச் செல்வதற்கு முன் அதிகாலை எழுந்து செய்தித்தாள்களை விநியோகம் செய்தார். அதன் மூலம் கிடைத்த சிறிய வருமானத்தை குடும்பத்திற்கு கொடுத்தார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் படிப்பை மட்டும் அவர் கைவிடவில்லை. வறுமை என்பது ஒரு தடையல்ல, உழைக்காததே உண்மையான தடையாகும் என்பதை அவர் தனது வாழ்க்கையால் நிரூபித்தார். ஆசிரியர் மாற்றிய வாழ்க்கை. பள்ளியில் ஒரு நாள் அவரது அறிவியல் ஆசிரியர் மாணவர்களிடம் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்று விளக்கினார். புத்தகத்தில் மட்டும் சொல்லாமல் அனைவரையும் கடற்கரைக்கு அழைத்துச் சென்று உண்மையான பறவைகளின் பறப்பை நேரில் காட்டினார். அந்த ஒரு காட்சி சிறுவன் கலாமின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. அன்று அவர் மனதில் எடுத்த முடிவு, நானும் ஒருநாள் விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகள் பற்றி படிக்க வேண்டும். அந்த கனவுதான் பின்னர் இந்தியாவின் விண்வெளி வரலாற்றையே மாற்றியது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாறுவது சில நேரங்களில் ஒரு சிறிய முடிவுதான். அந்த முடிவை சரியான நேரத்தில் எடுத்தால் வரலாறே மாறிவிடும். சிறுவயதில் பறவைகளை பார்த்து வியந்த கலாம் அந்த கனவை நனவாக்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தார். கல்லூரி வாழ்க்கையின் தொடக்கம். பள்ளிப் படிப்பை சிறப்பாக முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் படித்தார். படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் அவரது மனம் முழுவதும் இயந்திரங்கள், விமானங்கள், விண்வெளி ஆகியவற்றிலேயே இருந்தது. அதனால் இயற்பியல் படிப்பை முடித்த பிறகு சென்னையில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விமான பொறியியல் படிக்க சேர்ந்தார். ஆனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சினை காத்திருந்தது. கட்டணம் செலுத்த முடியாத நிலை. MIT-யில் சேர வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கட்டணம் செலுத்த குடும்பத்தில் பணம் இல்லை. அந்த நேரத்தில் அவரது சகோதரி தனது நகைகளை அடகு வைத்து தம்பியின் படிப்புக்காக பணம் கொடுத்தார். இந்த சம்பவத்தை கலாம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கவில்லை. பின்னர் அவர் நல்ல வேலையில் சேர்ந்ததும் முதலில் செய்த வேலை அந்த கடனை திருப்பிச் செலுத்தியதுதான். வாழ்க்கையை மாற்றிய சவால். MIT-யில் இறுதி ஆண்டு ஒரு விமான மாதிரியை உருவாக்கும் திட்டம் வழங்கப்பட்டது. கலாம் மற்றும் அவரது குழு வேலை செய்தாலும் திட்டம் மிகவும் மெதுவாகச் சென்றது. அப்போது அவர்களின் பேராசிரியர் கூறினார், 3 நாட்களுக்குள் இந்த திட்டத்தை முடிக்கவில்லை என்றால் உன் உதவித்தொகையை ரத்து செய்கிறேன். இந்த வார்த்தை கலாமுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. 3 நாட்கள் பகல் இரவு பாராமல் உழைத்தார். இறுதியில் திட்டத்தை நேரத்திற்கு முன்பாக முடித்தார். அதை பார்த்த பேராசிரியர், உன்னிடம் இருக்கும் திறமையை இப்போது தான் முழுமையாக பார்த்தேன் என்று பாராட்டினார். அந்த நாள் முதல் அழுத்தம் வந்தாலும் அமைதியாக உழைக்கும் குணம் கலாமிடம் உருவானது. முதல் கனவு, முதல் தோல்வி. படிப்பை முடித்த பிறகு
இந்திய விமானப்படையில் பைலட்டாக வேண்டும் என்பது கலாமின் மிகப்பெரிய கனவு. அவர் தேர்வில் கலந்து கொண்டார். மொத்தம் 8 பேரை மட்டுமே தேர்வு செய்தனர். கலாம் 9வது இடம். ஒரே ஒரு இட வித்தியாசத்தில் அவரது கனவு உடைந்தது. அந்த தோல்வி அவரை மிகவும் பாதித்தது. ஆனால் அவர் வாழ்க்கையை அங்கேயே நிறுத்தவில்லை. ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறினார். புதிய பாதை. விமானப்படையில் சேர முடியாத கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓவில் விஞ்ஞானியாக தனது பணியை தொடங்கினார். அவருக்குள் இன்னும் ஒரு கனவு இருந்தது. இந்தியாவுக்காக பெரிய சாதனை செய்ய வேண்டும். அந்த கனவே சில ஆண்டுகளில் அவரை இஸ்ரோவிற்கும் பின்னர் இந்தியாவின் விண்வெளி வரலாற்றுக்கும் அழைத்துச் சென்றது. முற்றுப்புள்ளி. ஒரு தோல்வி ஒரு மனிதனை முடிவுக்கு கொண்டு செல்லாது. அந்த தோல்விக்கு பிறகு அவர் எடுக்கும் முடிவுதான் அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அப்துல் கலாம் அதற்கு மிகச் சிறந்த உதாரணம். விமானப்படையில் சேர முடியாத இளைஞர் சில ஆண்டுகளிலேயே இந்தியாவின் விண்வெளி வரலாற்றை மாற்றப் போகிறார் என்பதை அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. இரோவில் தொடங்கிய புதிய அத்தியாயம். 1969ஆம் ஆண்டு அப்துல் கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் சேர்ந்தார். அப்போது இந்தியாவின் விண்வெளி திட்டம் ஆரம்ப நிலையில்தான் இருந்தது. பெரிய ஆய்வகங்கள் இல்லை. அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. இந்தியாவை உலக நாடுகளுக்கு இணையாக உயர்த்த வேண்டும் என்ற உறுதி. அந்த குழுவில் மிக முக்கியமான விஞ்ஞானியாக கலாம் உருவெடுத்தார். SLV-3 இந்தியாவின் கனவு. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளை இந்திய ராக்கெட்டில் விண்ணில் செலுத்த வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்டது SLV-3. இந்த திட்டத்தின் இயக்குநராக அப்துல் கலாம் நியமிக்கப்பட்டார். பல ஆண்டுகள் பகல் இரவு பாராமல் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் உழைத்தனர். அனைவரின் பார்வையும் ஒரே நாளை நோக்கி இருந்தது. 1979 மறக்க முடியாத தோல்வி. 1979இல் SLV-3 ஏவுதல் நடைபெற்றது. எண்ணிக்கை தொடங்கியது 10 9 8. ராக்கெட் வெற்றிகரமாக புறப்பட்டது. சில நிமிடங்கள் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் திடீரென தொழில்நுட்ப கோளாறு. ராக்கெட் திட்டமிட்ட பாதையை விட்டு விலகியது. இறுதியில் வங்காள விரிகுடாவில் விழுந்தது. இந்தியா முழுவதும் அதிர்ச்சி. பல ஆண்டுகளாக செய்த உழைப்பு ஒரே நொடியில் தோல்வியாக மாறியது. உண்மையான தலைவர். அப்போது இஸ்ரோ தலைவர் சதீஷ் தவான் செய்த செயல் கலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடமாக மாறியது. பத்திரிகையாளர்களின் முன் அவர் கூறினார், இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு என்னுடையது. அவர் கலாமை எந்த விதத்திலும் குறை சொல்லவில்லை. அனைத்து பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டார். கலாம் பின்னர் பல முறை கூறியுள்ளார், ஒரு உண்மையான தலைவர் தோல்வியை தன் மீது ஏற்றுக்கொள்வார், வெற்றியை தனது குழுவுக்கு கொடுப்பார். 1980 இந்தியாவின் வரலாற்று வெற்றி. ஒரு வருடம் கழித்து மீண்டும் அதே முயற்சி. மீண்டும் கவுண்டவுன். மீண்டும் பதற்றம். இந்த முறை SLV-3 வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ரோஹிணி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக பூமி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அந்த நொடி இந்தியா தனது சொந்த ராக்கெட்டில் செயற்கைக்கோளை ஏவிய நாடுகளின் பட்டியலில் இணைந்தது. நாடு முழுவதும் கொண்டாட்டம். உலக நாடுகள் இந்தியாவை புதிய பார்வையில் பார்க்கத் தொடங்கின. வெற்றியை குழுவுக்கே அர்ப்பணித்த கலாம். இந்த வெற்றிக்கு பிறகு செய்தியாளர்கள் அனைவரும் கலாமை பாராட்டினர். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது என்னுடைய வெற்றி அல்ல, இந்திய விஞ்ஞானிகள் அனைவரின் வெற்றி. அந்த எளிமை அவரை மற்ற விஞ்ஞானிகளிடமிருந்து தனித்துவமாக மாற்றியது. ஒரு ராக்கெட்டின் வெற்றி இந்தியாவை உலக நாடுகள் கவனிக்க வைத்தது. ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் அப்துல் கலாம் செய்த சாதனைகள் இந்தியாவை உலக வல்லரசுகளின் பட்டியலில் மதிக்க வைத்தன. அதன் பிறகுதான் உலகம் முழுவதும் அவரை மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்க ஆரம்பித்தது. டிஆர்டிஓவிற்கு மீண்டும் திரும்பிய கலாம். 1982ஆம் ஆண்டு அப்துல் கலாம் மீண்டும் டிஆர்டிஓவில் இணைந்தார். அப்போது இந்தியாவின் பாதுகாப்புத் துறை மிகப்பெரிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருந்தது. நவீன ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இந்தியா இன்னும் பிற நாடுகளை சார்ந்திருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் கலாம் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினார். ஒருங்கிணைந்த ஏவுகணை திட்டம். 1983இல்
இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம் என்ற மிகப்பெரிய திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம், இந்தியாவுக்கு தேவையான ஏவுகணைகளை இந்தியாவே உருவாக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் டாக்டர் அப்துல் கலாம். அந்த முடிவு இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றையே மாற்றியது. பிருத்வி இந்தியாவின் முதல் வெற்றி. முதலில் உருவாக்கப்பட்டது பிருத்வி ஏவுகணை. பல ஆண்டுகள் கடுமையான ஆராய்ச்சி, எண்ணற்ற சோதனைகள். இறுதியாக பிருத்வி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்திய விஞ்ஞானிகளின் திறமையை உலகம் கவனிக்கத் தொடங்கியது. அக்னி இந்தியாவின் பெருமை. அதற்கு பிறகு அனைவரின் கவனமும் அக்னி ஏவுகணை மீது திரும்பியது. இது சாதாரண திட்டம் அல்ல. உலக நாடுகள் கூட இந்தியா இதை வெற்றிகரமாக உருவாக்குமா என்று சந்தேகத்துடன் பார்த்தன. ஆனால் கலாம் மற்றும் அவரது குழு பகல் இரவு பாராமல் உழைத்தனர். சோதனை நாள் வந்தது. அனைவரும் மூச்சை நிறுத்தி காத்திருந்தனர். ஏவுகணை விண்ணில் பாய்ந்தது. சில நொடிகளில் அக்னி வெற்றி. இந்தியா தனது பாதுகாப்பு திறனை உலகிற்கு நிரூபித்தது. ஏன், மிசைல் மேன், அக்னி, பிருத்வி, திரிசூல், ஆகாஷ், நாக், இப்படி பல முக்கிய ஏவுகணை திட்டங்களுக்கு அப்துல் கலாம் வழிகாட்டியாக இருந்தார். அதனால் மக்களும் ஊடகங்களும் அவரை அன்புடன் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கத் தொடங்கின. ஆனால் இந்த பெருமை கிடைத்த பிறகும் கலாமின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. எளிமையே அவரது அடையாளம். பெரிய பதவி, உலக புகழ், விருதுகள் எல்லாம் கிடைத்தும் அவர் மிகவும் எளிமையாகவே வாழ்ந்தார். ஆடம்பர வாழ்க்கை இல்லை, பெரிய சொத்துக்கள் இல்லை. அவரது மிகப்பெரிய சொத்து புத்தகங்களும் மாணவர்களும். வெற்றி என்பது. ஒரு நிகழ்ச்சியில் மாணவர் ஒருவர் கேட்டார், சார், வெற்றியின் ரகசியம் என்ன? கலாம் சிரித்துக்கொண்டு சொன்னார், தோல்வியை பார்த்து பயப்படாதே. தோல்வி உன்னை கற்றுக் கொடுக்க வருகிறது. அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய். வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும். அந்த வார்த்தைகள் இன்றும் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருக்கின்றன. நண்பர்களே, 1998 இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு ஆண்டு. உலகின் வல்லரசு நாடுகள் அனைத்தும் இந்தியாவை கவனித்துக் கொண்டிருந்தன. ஆனால் இந்தியா ராஜஸ்தானின் பாலைவனத்தில் ஒரு மிகப்பெரிய இரகசிய திட்டத்தை அமைதியாக நடத்தி கொண்டிருந்தது. அந்த திட்டத்தின் முக்கிய முகங்களில் ஒருவர்தான் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். உலகையே ஆச்சரியப்படுத்திய இரகசிய திட்டம் ராஜஸ்தானின் போக்ரான் பாலைவனம். அங்கே இந்திய விஞ்ஞானிகள் மிகுந்த இரகசியத்துடன் பணியாற்றினர். செயற்கைக்கோள்கள் கண்காணித்துக் கொண்டிருந்த காலம் அது. எனவே பகலில் பெரிய வேலைகள் செய்யப்படவில்லை. பல முக்கிய பணிகள் இரவு நேரங்களில் நடைபெற்றன. விஞ்ஞானிகள் சாதாரண தொழிலாளர்கள் போல உடை அணிந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஒரே ஒரு தகவல் வெளியேறினாலும் முழு திட்டமும் பாதிக்கப்படும் நிலை. 1998 வரலாற்று நாள், மே 11, 1998. அனைவரும் பதற்றத்துடன் காத்திருந்தனர். சில நொடிகளில் பூமியை அதிரும் அளவுக்கு சக்திவாய்ந்த வெடிப்பு. இந்தியா வெற்றிகரமாக அணு சோதனையை நடத்தியது. அதைத் தொடர்ந்து மே 13 அன்று மேலும் சோதனைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டன. இந்த நடவடிக்கை உலகம் முழுவதும் பெரிய செய்தியாக மாறியது. உலக நாடுகளின் எதிர்வினை. இந்த சோதனைக்கு பிறகு பல நாடுகள் இந்தியாவுக்கு பொருளாதார தடைகள் விதித்தன. கடுமையான விமர்சனங்களும் எழுந்தன. ஆனால் இந்தியா தெளிவாக கூறியது, இந்த தொழில்நுட்பம் நமது தேசிய பாதுகாப்பிற்காக. அந்த தருணத்தில் இந்தியாவின் அறிவியல் திறனை உலகம் மறுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. கலாமின் பார்வை. அப்துல் கலாம் எப்போதும் கூறிய ஒரு கருத்து, வலிமை இருந்தால்தான் அமைதியை பாதுகாக்க முடியும். அவர் போரை விரும்பியவர் அல்ல, ஆனால் நாட்டின் பாதுகாப்பு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். விருதுகளால் கௌரவிக்கப்பட்ட விஞ்ஞானி. அவரது பங்களிப்பை பாராட்டி பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா உள்ளிட்ட இந்தியாவின் உயரிய விருதுகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக பாரத் ரத்னா விருது அவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்கும் முன்பே வழங்கப்பட்டது. அது அவரது அறிவியல் சாதனைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக அமைந்தது. ஆனால் கலாமின் மகிழ்ச்சி எதில்? விருதுகள் கிடைத்தபோது அவர் மகிழ்ந்தார். ஆனால் அதைவிட அதிக மகிழ்ச்சி அவருக்கு கிடைத்தது. ஒரு பள்ளி மாணவன் வந்து, சார், உங்களைப் போல நானும் விஞ்ஞானியாக வேண்டும் என்று சொன்னபோது அந்த ஒரு வார்த்தையே
அவரது வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாக அவர் கருதினார். ஒரு விஞ்ஞானி, ஒரு ஆசிரியர், ஒரு எளிமையான மனிதர். இந்த 3 அடையாளங்களோடு வாழ்ந்த அப்துல் கலாம் 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது ஒரு சாதாரண அரசியல் வெற்றி அல்ல. மக்கள் மனதை வென்ற மனிதருக்கு கிடைத்த மரியாதை. குடியரசுத் தலைவராக தேர்வு. 2002ஆம் ஆண்டு அப்துல் கலாம் அவர்களின் பெயர் குடியரசுத் தலைவர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பல கட்சிகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தன. ஏனெனில் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, நாட்டுக்காக வாழ்ந்த விஞ்ஞானி. இறுதியில் அவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். ராஷ்டிரபதி மாளிகையில் வாழ்ந்த எளிய மனிதர். குடியரசுத் தலைவரான பிறகும் அவரது வாழ்க்கையில் ஆடம்பரம் இல்லை. எளிய உடை, எளிய உணவு, எளிய பேச்சு. பெரிய பதவி இருந்தாலும் அவர் அனைவரிடமும் அன்பாகவே பழகினார். ராஷ்டிரபதி மாளிகையில் பணிபுரியும் ஊழியர்களின் பெயர்களை கூட நினைவில் வைத்து அழைப்பார். அதனால் அனைவரும் அவரை மிகவும் மதித்தனர். மக்களின் குடியரசுத் தலைவர் மற்ற குடியரசுத் தலைவர்களைப் போல அலுவலகத்தில் மட்டும் இருக்கவில்லை. நாடு முழுவதும் பயணம் செய்தார். பள்ளிகள், கல்லூரிகள், கிராமங்கள், ஆராய்ச்சி மையங்கள், எங்கு அழைத்தாலும் சென்றார். குறிப்பாக மாணவர்களுடன் பேசுவதையே மிகவும் விரும்பினார். அதனால்தான் மக்கள் அவரை அன்போடு பீப்பிள் எஸ் பிரசிடென்ட், மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்க ஆரம்பித்தனர். மாணவர்களே அவரது பலம். ஒருமுறை ஒரு மாணவர் கேட்டார், சார், இந்தியா எப்படி வல்லரசாகும்? கலாம் உடனே பதிலளித்தார், உங்களை போன்ற இளைஞர்கள் பெரிய கனவு காண வேண்டும். அந்த கனவை அடைய தினமும் உழைக்க வேண்டும். அப்போதுதான் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும். இந்த ஒரு பதில் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. அவரது புகழ்பெற்ற பொன்மொழிகள். கலாம் அடிக்கடி கூறிய சில வார்த்தைகள். கனவு என்பது தூங்கும்போது காண்பது அல்ல, உங்களை தூங்கவிடாமல் செய்வதே உண்மையான கனவு. சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமென்றால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும். தோல்வி உன்னை முடிவுக்கு கொண்டு செல்லாது, மீண்டும் எழுந்து நிற்க கற்றுக் கொடுக்கும். இந்த வார்த்தைகள் இன்றும் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன. பதவி முடிந்த பிறகும் 2007இல் குடியரசுத் தலைவர் பதவி முடிந்தது. பலர் ஓய்வு எடுப்பார்கள். ஆனால் கலாம் அப்படி இல்லை. மீண்டும் ஆசிரியராக மாறினார். இந்தியா முழுவதும் சுற்றி மாணவர்களுக்கு உரையாற்ற ஆரம்பித்தார். கடைசி மூச்சு இருக்கும் வரை மாணவர்களுடன் இருப்பேன் என்று அவர் கூறியிருந்தார். அந்த வார்த்தை சில ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையாக போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. 2015 ஜூலை 27 இந்தியா முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்த நாள். 84 வயதிலும் ஓய்வு எடுக்காமல் மாணவர்களை சந்தித்து அவர்களிடம் கனவுகளை விதைத்து கொண்டிருந்தார் டாக்டர் அப்துல் கலாம். அன்று காலை எழுந்ததும் கூட வழக்கம்போல தனது உரைக்கான குறிப்புகளை மீண்டும் பார்த்தார். அவரது பயணம் மேகாலயா மாநிலத்தின் ஷில்லாங் நகரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனம் IIM ஷில்லாங். அவரது உரையின் தலைப்பு கிரியேட்டிங் அ லிவபிள் பிளானட் எர்த், வாழத் தகுந்த பூமியை உருவாக்குவது எப்படி. மாணவர்களிடம் பேசிய கடைசி தருணம். மாலை நேரம். அரங்கம் மாணவர்களால் நிரம்பியிருந்தது. அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். அப்துல் கலாம் மேடைக்கு வந்தார். எப்போதும் போல புன்னகையுடன் மாணவர்களை வரவேற்றார். உரையை தொடங்கினார். பூமியை பாதுகாப்பது, சுற்றுச்சூழலை காப்பது இளைஞர்களின் பொறுப்பு என்பதை உணர்ச்சியுடன் விளக்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று சில நொடிகள் அமைதியாக நின்றார். பின்னர் மேடையிலேயே மயங்கி விழுந்தார். அரங்கமே அதிர்ச்சியில் உறைந்தது. உயிரை காப்பாற்றிய போராட்டம். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மருத்துவர்கள் பல மணி நேரம் போராடினர். ஆனால் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை. 2015 ஜூலை 27 மாலை மாரடைப்பால் டாக்டர் A.P.J. அப்துல் கலாம் காலமானார். அவருக்கு வயது 83. இந்தியா முழுவதும் சோகம். அந்தச் செய்தி வெளியான சில நிமிடங்களில் இந்தியா முழுவதும் துக்கத்தில் மூழ்கியது. பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் எங்கும் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. உலக நாடுகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தனர். சமூக வலைத்தளங்களில் கோடிக்கணக்கான மக்கள் ரிப் கலாம் சர் என்று பதிவிட்டனர்.
சொந்த மண்ணுக்கு திரும்பிய நாயகன். அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் கொண்டு வரப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் மழையையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்கள் அன்பு நாயகனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தனர். 2015 ஜூலை 30 அன்று முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அன்று இந்தியா ஒரு சிறந்த விஞ்ஞானியை மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆசிரியரையும் ஒரு சிறந்த மனிதரையும் இழந்தது. ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறவில்லை. அப்துல் கலாம் உடலால் மறைந்திருக்கலாம், ஆனால் அவரது கனவுகள், அவரது சிந்தனைகள், அவரது வார்த்தைகள் இன்றும் ஒவ்வொரு இளைஞரின் மனதிலும் உயிரோடு இருக்கின்றன. ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவரது பெயர் ஏன் தலைமுறைகளை தாண்டி வாழ்கிறது? அவர் சேர்த்த செல்வத்தால் அல்ல, அவர் விட்டுச் சென்ற சிந்தனைகளால். அப்படிப்பட்ட மனிதர்தான் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம். குடியரசுத் தலைவர் பதவி முடிந்த பிறகு அவர் ஓய்வு எடுக்கவில்லை. இந்தியா முழுவதும் பயணம் செய்து பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் மாணவர்களைச் சந்தித்தார். ஒவ்வொரு மேடையிலும் அவர் கேட்ட ஒரே கேள்வி, உங்கள் கனவு என்ன? மாணவர்கள் மருத்துவர், பொறியாளர், விஞ்ஞானி, ஆசிரியர் என்று சொல்வார்கள். அப்போது கலாம் சிரித்தபடி கூறுவார், பெரிய கனவு காணுங்கள், சிறிய கனவுகள் மனிதனை மாற்றாது. அவர் எழுதிய புத்தகங்கள். அப்துல் கலாம் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, சிறந்த எழுத்தாளரும் கூட. அவர் எழுதிய புத்தகங்கள் இன்று வரை கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்றன. அவற்றில் சில விங்ஸ் ஆஃப் ஃபயர் அவரது சுயசரிதை, இக்னைட்டட் மைண்ட்ஸ் இந்திய இளைஞர்களின் திறமையை பற்றிய புத்தகம், இந்தியா 2020 இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டிய பாதை, டர்னிங் பாயிண்ட்ஸ் குடியரசுத் தலைவராக இருந்த அனுபவங்கள். இந்த புத்தகங்கள் இன்று வரை உலகம் முழுவதும் வாசிக்கப்படுகின்றன. எளிமையே அவரது அடையாளம். குடியரசுத் தலைவராக இருந்தவருக்கு பெரிய வீடுகள் இல்லை, ஆடம்பர வாழ்க்கை இல்லை, சொத்து சேர்க்கும் ஆசையும் இல்லை. அவரது அறையில் இருந்தவை சில புத்தகங்கள், சில உடைகள், சில குறிப்பு புத்தகங்கள், அவ்வளவுதான். அவர் சொன்ன ஒரு வரி, நாம் இந்த உலகிற்கு எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் எடுத்துச் செல்லவும் முடியாது, ஆனால் நல்ல பெயரை மட்டும் விட்டுச் செல்ல முடியும். தோல்வி பற்றிய அவரது பார்வை. பல மாணவர்கள் அவரிடம் கேட்ட கேள்வி, சார், தோல்வி வந்தால் என்ன செய்வது? அப்போது கலாம் சொல்வார், ஃபெயில் என்ற வார்த்தையை பாருங்கள், அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் என்பதை குறிக்கிறது. அதாவது தோல்வி என்பது முடிவு அல்ல, கற்றலின் முதல் படி. இன்றும் ஏன் அனைவரும் அவரை நேசிக்கிறார்கள்? ஏனென்றால் அவர் சாதனைகளை மட்டும் பேசவில்லை, சாதிக்க வேண்டிய வழியையும் கற்றுக் கொடுத்தார். அவர் கனவுகளை மட்டும் காணவில்லை, கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கும் கனவு காண கற்றுக் கொடுத்தார். அவர் அதிகாரத்தை விரும்பவில்லை, அறிவை பகிர்வதையே விரும்பினார். அதனால்தான் இன்றும் பள்ளி வகுப்பறைகளில், கல்லூரி மேடைகளில், போட்டித் தேர்வு புத்தகங்களில், ஊக்க உரைகளில் அப்துல் கலாம் என்ற பெயர் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பது முக்கியமல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கையை எவ்வளவு மாற்றியது என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் பார்த்தால் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு மாணவனின் கனவில், ஒவ்வொரு விஞ்ஞானியின் ஆராய்ச்சியில், ஒவ்வொரு ஆசிரியரின் வகுப்பறையில், ஒவ்வொரு இந்தியரின் பெருமையிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கலாம் அவர்கள் விட்டுச் சென்ற வாழ்க்கை பாடங்கள். முதல் பாடம், பிறப்பு உங்கள் கையில் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் உயர்வது உங்கள் கையில் இருக்கிறது. ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சிறுவன் இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர்ந்தார். அது பணத்தால் இல்லை, உழைப்பால். இரண்டாவது பாடம், தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். SLV-3 தோல்வியடைந்தது. விமானப்படையில் சேர முடியவில்லை, பல தடைகள் வந்தன. ஆனால் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றினார். மூன்றாவது பாடம், பெரிய கனவு காணுங்கள். கலாம் அவர்கள் அடிக்கடி கூறுவார், விடப்பெரிது, நீங்கள் கனவு காண வேண்டும், அப்போதுதான் அந்த கனவை நனவாக்க முடியும். ஒரு கனவு ஒரு நாட்டையே மாற்றும் சக்தி கொண்டது. நான்காவது பாடம், அறிவை பகிருங்கள். அவர் தனது இறுதி மூச்சு வரை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால்தான் இன்று அவர் ஒரு விஞ்ஞானியாக மட்டும் நினைவுகூரப்படவில்லை,
ஒரு ஆசிரியராகவும் நினைவுகூரப்படுகிறார். கலாம் அவர்களின் மறக்க முடியாத பொன்மொழிகள். கனவு என்பது தூங்கும்போது காண்பது அல்ல, உங்களை தூங்கவிடாமல் செய்வதே உண்மையான கனவு. சூரியனைப் போல பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும். உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் பழக்கங்களை மாற்ற முடியும். அந்த பழக்கங்களே உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள். இரண்டாவது முயற்சியில் தோற்றால் முதல் வெற்றி அதிர்ஷ்டம் என்று உலகம் சொல்லும். நமக்கான ஒரு கேள்வி. இன்று அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளில் நாம் அவரை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவர் சொல்லிச் சென்ற ஒரு நல்ல பழக்கத்தையாவது நம் வாழ்க்கையில் பின்பற்றுகிறோமா? தினமும் ஒரு மணி நேரம் படிக்கிறோமா? ஒரு பெரிய கனவுக்காக உழைக்கிறோமா? நாட்டிற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமா? இந்த கேள்விகளுக்கு நாமே பதில் சொல்ல வேண்டும். நண்பர்களே, அப்துல் கலாம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் அவரது கனவுகள் என்றும் உயிரோடு இருக்கும். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு பாடம், ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு வழிகாட்டி, ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு பெருமை. டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களுக்கு எங்களின் பணிவான புகழஞ்சலி. அவரது ஆன்மா சாந்தியடையட்டும். அவர் கண்ட கனவுகளை நனவாக்குவது நமது பொறுப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை காமெண்ட் இல் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற வரலாறு மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.